தீபாவளி அப்படின்னாலே ஸ்வீட்டு தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அப்போ இந்த வாட்டி தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டு மட்டும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செய்ய வேண்டியதாக இருக்கும். ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு முதல்ல 1 கப்பு ரவை எடுத்துக்கலாம். ரவையை சிம்மிலேயே வச்சு நல்ல மணம் வர அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ நம்ம ரவை நல்லா மணம் வர தொடங்கிடுச்சு. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு பால் நல்லா காய்ச்சி வச்சு சூடு ஆறின பால் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண கொஞ்சமாக திக்காகிக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளப்பாகு ரெடி ஆக்கிறதுக்காக 2 அச்சு வெள்ளத்தை போட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சூடு ஆறின ரவையில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா குழச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக குழச்சி குட்டியாக ஒரு உருளை எடுத்து அதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடிங்க. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணும்போது எந்த கிராக்குகளும் இல்லாத அளவுக்கு நம்ம பக்குவமாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒன்றா போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா எண்ணெயை மாற்றி சூடாக இருக்கிற வெள்ளைப்பாவில் போட்டு 5 மினிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டாகிறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு நீங்கள் சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஜூஸியாக இருக்கிற இந்த ஒரு ஸ்நாக்ஸு இந்த வாட்டி தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடிக்கடி செய்ய வேண்டியதாக இருக்கும். காலையிலேயே பசங்க சொல்லிட்டு போயிட்டாங்க தீபாவளிக்கு ஸ்வீட் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு. அப்போ தான் யோசித்தேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது உங்களுக்குமே ஷேர் பண்ணி கொடுக்கல அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இப்போல்லாம் குலாப்ஜானுக்கு பதில் இந்த ஸ்வீட்டு தாங்க அடிக்கடி செய்கிறது. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க குலாப்ஜான் அளவுக்கு சாஃப்டாக இருக்குமா டேஸ்ட்டாக இருக்குமான்னு. கண்டிப்பாக இருக்குதுங்க. அதை விட டேஸ்ட்டாகவே இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.